ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். இன்னைக்கு என் கூட அரியன் இருக்காரு. இந்த வீடியோ ஸ்பெஷலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கருண் நாயர் அவரை பற்றி பேசுறதுக்காக தானே. ஏன்னா நாம பேசுகிறோமோ இல்லையோ, கருண் நாயரை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக நடந்த அந்த 3 போட்டியிலையுமே பெருசாக அவரால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலை. அவரோட இடத்தெல்லாம் மாற்றி பார்த்தாங்க, மேலே டாப் ஆர்டரில் கொண்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் அவரால் கரெக்டாக வந்து ஒரு ஸ்டார்ட் கொடுக்க முடியுது, அதை கன்வெர்ட் பண்ணி கொண்டு போக முடியல ஒரு பெரிய ஸ்கோராக. ஸோ அதனால் இப்போ அவரை ஆட வைக்கலாமா, இல்லை அவருக்கு பதிலாக வேறு யாரை கொண்டு வரலாங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவரோட பேட்டிங், அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? இல்லை, நம்ம ஃபஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சோடனே நம்ம அதனுடைய ரிவ்யூ நம்ம பேசும்போதே நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய சாய்ஸ் வந்துட்டு சாய் சுதர்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன் என்ன காரணம் அப்படின்னா, சாய் சுதர்ஷனால் வந்துட்டு இன்னொரு 10-15 வருஷம் இந்தியாவுக்காக வந்துட்டு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து நீங்கள் வந்துட்டு சான்சஸ் நீங்கள் கொடுத்து அவர் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அவர் ஒரு 2 மேட்ச் அவர் ஃபெயிலியர் ஆனார்னா அது தப்பு கிடையாது. பட் கருண் நாயர் பொறுத்த வரைக்கும் அவருடைய டெய்ல் எண்ட் ஆஃப் தி கரியர் இப்போ அவர் வந்துட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 34-33 அந்த ஏஜில் இருக்கும் போது ஒரு பிளேயர் வந்துட்டு ஒரு கம்பேக், அவர் கொடுத்த கம்பேக் வந்துட்டு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்து அவருடைய ஹார்ட் ஒர்க்னால ஒரு கம்பேக் கொடுத்துருந்தார். பட் வந்து சாய்ஸ் பிட்வீன் சாய் சுதர்ஷனா இல்லை கருண் நாயரா அப்படின்னு வரும்போது டெஃபினட்டாக வந்துட்டு டீம் வந்துட்டு சாய் சுதர்ஷன் மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வந்து பார்த்து அவங்க வந்துட்டு கருண் நாயருக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க கொடுத்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கருண் நாயர் வந்துட்டு டீமில் விளையாண்டதுக்கான மெயின் காரணம் வந்துட்டு அவருடைய ஸ்லிப் கேச்சிங் எபிலிட்டி. நீங்கள் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஸ்லிப்ஸில் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துட்டு கேச்சஸ் எடுத்தது வந்து கருண் நாயர் தான். ஸோ அதுவும் ஒரு ரீசனாக வந்துட்டு கருண் நாயர் வந்துட்டு விளையாண்டதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. இன்னொன்று சாய்க்கு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க யங்ஸ்டர் இன்னும் 10-15 வருஷம் கூட ஆட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி அவருக்கு சான்ஸ் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம், இதுக்கப்புறம் கூட கிடைக்கலாம். பட் கருண் நாயருக்கு இது கடைசி சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். இல்லை, லைக் என்ன அப்படின்னா, இப்போ கூப்பிட்டு போன சீரீஸில் வந்துட்டு ஒரே ஒரு மேட்ச் மட்டும் நீங்கள் சான்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு ஒரு பிளேயரை நீங்கள் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா அது ஆப்வியஸாக வந்துட்டு ஒரு யங்ஸ்டர்ஸ் மேலே வந்துட்டு வரும்போது ப்ரெஷர் வந்துட்டு இப்போ ரொம்ப ஹெவியாக இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்த மேட்ச்க்கு வந்துட்டு கருண் நாயரை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு இப்போ சாய் சுதர்ஷன் உள்ளே வரும்போது திரும்ப அந்த டவுட்ஃபுல் மைண்ட் வந்துட்டு அவர்கிட்ட இருக்கும். இந்த ஒரு மேட்ச் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம்னா திரும்ப வந்துட்டு நம்ம விளையாடுவோமா மாட்டோமா அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ கங்குலி வந்துட்டு டீமில் கேப்டனாக இருக்கும்போது டீம் வந்துட்டு பெட்டராக பண்ணதுக்கு நிறையா காரணம் இருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு கோலி வந்துட்டு டீமில் கேப்டனாக இருக்கும்போது வந்த யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு பண்ணுறதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க டெஃபினட்டாக வந்துட்டு அந்த ஒரு பிளேயர்கிட்ட வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஒரு 10 மேட்ச் 15 மேட்ச் ஸ்ட்ரெச் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தனால தான் அந்த பிளேயர்னால் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. இனிஷியல் ஸ்டேஜஸில் ரோஹித் சர்மாவுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ். பட் எல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அவங்களை பேக் பண்ணாங்க. அந்த மாதிரி சாய் சுதர்ஷன் கிட்ட வந்துட்டு டேலண்ட் இருக்குன்னு நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமாவும் நீங்கள் அவர் வந்துட்டு வெறும் ஒரு டெஸ்ட் மேட்சோட ட்ராப் பண்ணது வந்துட்டு தப்பு தான் அப்படின்றது நான் சொல்லுவேன். ஸோ ஓகே, கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் முடிஞ்ச அப்புறமே சொல்லிட்டீங்க, அதாவது கருண் நாயரை விட சாய் சுதர்ஷனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கருண் நாயருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அவர் என்ன தப்பாக பண்ணிட்டு இருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ மீன் எதனால் அவரால் ஸ்கோர் பண்ண முடியல எக்ஸ்ட்ரா? இல்லை, லைக் டெக்னிக்கலாக வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயரை வந்துட்டு கிரிட்டிக் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு தகுதியான இடத்துல நம்ம இல்லை. பட் ஆனால் வந்துட்டு ஒரு வியூவராக இவ்வளோ நாளாக நம்ம வந்துட்டு கிரிக்கெட் பார்க்கும் போது ஆன் தி ஐ நம்மளுக்கு வந்து ஈஸியாக தெரிகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்துட்டு அவர் ஸ்கோர் பண்ண ரன்ஸும் அண்ட் ஈவன் வந்துட்டு கவுண்டியில் அவர் போய் ஸ்கோர் பண்ண ரன்ஸும் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பேஸ் அட்டாக் அகேன்ஸ்டாக அவர் வந்து ஆடல. நம்ம கிரிக்கெட்டில் வந்துட்டு மெயினாக இந்த டொமஸ்டிக் ஃபார்மெட்லேருந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு வர அந்த பிளேயர்ஸ்கிட்ட நம்ம பார்க்குற ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக என்ன இருக்கும் அப்படின்னா, பீட்டன் ஃபார் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கருண் நாயருக்கு வந்துட்டு அந்த மாதிரி பீட்டன் ஃபார் பேஸ் அப்படின்ற மாதிரி அவர் நிறைய இடத்துல அவர் ஆன மாதிரி எனக்கு வந்துட்டு தோணுச்சு. பால் வந்துட்டு ஹரியிங் ஆன் டு தி பேட்டர் அப்படின்வாங்க, அவருக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு டைம் வந்துட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணலை. அவர் வந்துட்டு பால் வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் குயிக்காக அவருக்கு இருந்த மாதிரியும் அவர் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக ரியாக்ட் பண்ண மாதிரியும் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அட் தி சேம் டைம் வந்துட்டு அவருக்கு இயர்லி அவருடைய இன்னிங்ஸில் எல்லா இன்னிங்ஸ்லையுமே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன சான்சஸ் அவருக்கு இருந்தது. அந்த சான்சஸ் கிடைச்சும் வந்து அந்த ஸ்கோர்ஸை வந்துட்டு அவரால் வந்துட்டு பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல. இந்த செகண்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட அந்த பால் சீம் பொசிஷன் அதெல்லாம் வச்சு அது ஆட்டோமேட்டிக்காக அது அவுட் ஸ்விங்கர் தான் அப்படின்ற மாதிரி அவர் மேபி அவர் லீவ் பண்ணியிருக்கலாம். பால் அது வந்துட்டு ஃப்ரம் நோவேர் ஜாக் பேக்கின் உள்ளே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு அவருக்கு. பட் எல்லாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவர் வந்துட்டு ஆடிட்டு இருந்திருக்கலாம்.
அதுதான் அந்த பீட்டன் ஃபார் பேஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு கருண் நாயர் வந்துட்டு விளையாடும் போது. ஓகேண்ணா. இப்போ கருண் நாயர் வந்து இந்த சொதப்பலுக்கு அப்புறமா, இதுக்கப்புறமா கருண் நாயர் வேணுமா அப்படிங்கிற டாக் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சிலர் கருண் நாயருக்கு வாய்ப்பு குடுங்க. இந்த 2 டெஸ்ட் மேட்ச் பேலன்ஸ் இருக்கிறதும் அவரே ஆடட்டும்னு சொல்றாங்க. பட் இல்ல அவருக்கு பதிலா ரீப்ளேஸ்மென்ட் கொண்டு வாங்கணும்னு சொல்றாங்க. ஸோ அவருக்கு பதிலா ரீப்ளேஸ்மென்ட்டா வரணும்னா அது எந்த பிளேயரா இருக்கலாம்? ரீப்ளேஸ்மெண்ட் என்னோட சாய்ஸ் ஒன்றே ஒன்று தான், சாய் சுதர்ஷன். ஓகே. அதே மாதிரி சாய் சுதர்ஷன் கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டை, நீ விளையாட போகிற நாட் எ வெரி இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் மட்டும் கிடையாது, உனக்கு இன்னும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் டெஸ்ட் மேட்சஸ் உனக்கு இருக்குது. ஆனால் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு டாக்கோட வந்துட்டு அவர் விளையாட வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேண்ணா. சாய் சுதர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் அது இல்லாட்டி அபிமன்யு ஈஸ்வரனுக்கும் ஒரு வாய்ப்பு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி அது ஒரு சான்ஸாகவும் பார்க்கப்படுது. ஸோ சாயா இல்லை அபியா யாரை வந்து சூஸ் பண்ண போறாங்க? என்னுடைய சாய்ஸ் வந்துட்டு சாய் சுதர்ஷன். மேனேஜ்மெண்ட் என்ன திங்க் பண்ணோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஓகே. ஏன்னா அபிமன்யு ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா கொஞ்சம் ட்ரெண்ட்லாம் ஆயிட்டு இருந்தாரு. அதாவது அந்த பவுண்டரி லைன்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குற மாரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அபிமன்யு ஈஸ்வரனும் ரொம்ப காலமா வந்து ஸ்குவாட் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்தியா ஏ டீம் அப்படின்னாலே அந்த டீமுக்கு கேப்டனாகவும் இருந்திருக்காரு. ஸோ சாயை விட கொஞ்சம் முன்னாடி வந்து உள்ள டீம் ஸ்குவாட் கூட இருக்கிறதுனால மேபி அவருக்கும் சான்ஸ் தரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ கண்டிப்பா கருண் நாயர் ஆடணுமா இல்லை வேணாமா? அவருக்கு பதிலா சாயை கொண்டு வரலாமா? இல்லை அபியை கொண்டு வரலாமா? அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது இல்லாம இன்னொரு டாக் வந்து பெருசா போயிட்டு இருக்குண்ணே. குல்தீப் யாதவ உள்ள கொண்டு வரலாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு டாக் போயிட்டு இருக்கு. வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஒரு பக்கம் வாஷிங்டன் சுந்தரம் நல்லா தான் பண்றாரு. ஜடேஜா பேட்டிங்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஸ்பின்னர் உள்ள கொண்டு வருவாங்களா? இல்லை லைக் இந்த பர்டிகுலர் விக்கெட் வந்து கண்டிப்பாக திரும்பும். அன்லஸ் ஆர் அன்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஜடேஜாக்கோ இல்லைனா வந்து வாஷிங்டன் சுந்தருக்கோ எதனா ஒரு ஃப்ரீக்கி இன்ஜரி இல்லாத பட்சத்தில். ஜடேஜா பேட்டிங் ஆல்ரவுண்டராக தான் ஆடிட்டு இருக்காரு. விக்கெட் பெருசாக அவருக்கு வரதில்லை. வாஷிங்டன் சுந்தருக்கு லாஸ்ட் மேட்ச் நல்ல விக்கெட் வந்து கிடைச்சிருந்துச்சு. இல்லை லைக் வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு 2 மேட்ச்மே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் bowling போட்டார். அதில் வந்துட்டு எந்த ஒரு குறையும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு பிளேயர் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் போது ஒரு ஸ்வாப்பிங் வந்துட்டு தேவையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் குல்தீப் யாதவுடைய மிகப்பெரிய ஃபேன். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பின்னர் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டெஸ்ட் ஸ்குவாடில் ஆடணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் நான். பட் ஆனால் இப்போ இருக்கிற இந்த செட்டில்டு ஸ்குவாடாக தோணும் போது வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஜடேஜா 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் இவங்க 2 பேருமே விளையாட வைக்கிறது தான் பெட்டர்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. அடிஷ்னலாக வந்துட்டு குல்தீப்பை உள்ளே கொண்டு வரதுக்கு 3 ஸ்பின்னர் இங்கிலாண்டில் ஆட வைக்க முடியாது. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த 2 ஸ்பின்னர்ஸ் போதும் அப்படின்ற மாதிரி என்னோட ஐடியா. ஓகேண்ணா. ஸோ கடைசியாக ஒரு கேள்வி. இப்போதைக்கு கருண் நாயர் அப்படிங்கிற ஒரு பிளேயரோட கொடுத்த சான்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை டெஃபினட்டாக இது வந்துட்டு வேஸ்டட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கருண் நாயர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் அட் தி ஏஜ் ஆஃப் 33, 34 இன்னொரு கம்பேக்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே நீங்கள் முடியாது. இப்போ அவர் வந்துட்டு ஸ்குவாடில் இருந்து அவர் ட்ராப் ஆகிட்டார் அப்படின்னா அவ்வளோதான், கருண் நாயருடைய கரியரே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இஃப் இன்கேஸ் கருண் நாயர் வந்துட்டு இந்த டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் எங்கே இருக்குது அப்படின்னா, அவர் வந்துட்டு ஸ்டார்ட்ஸ் அவர் கிடச்சதை அதை கன்வெர்ட் பண்ணலை. அந்த ஆஸ்பெக்டில் சரி திரும்ப இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் கொடுக்கும். அண்ட் அட் தி இன்னொரு சேம் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லிப்பில் வந்துட்டு அவரை மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டியாக வந்து கேட்ச் எடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டர் இல்லை அப்படின்ற ஒரு திங்கிங்லேயும் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு சான்சஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இஃப் இன்கேஸ் இந்த சான்ஸ் கொடுத்து இதையும் அவர் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிட்டார் அப்படின்னா கருண் நாயருடைய கரியர் கண்டிப்பாக முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ கருண் நாயரை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் எங்களோட ஒப்பீனியன் மட்டும் தான், எதுவும் கிடையாது. இப்போதைக்கு நாங்கள் கிளம்புறோம். தேங்க்யூ.